Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி எப்படி வீட்லயே ஈஸியா prepare பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகள்ல சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே prepare பண்ணலாம். இப்போ எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல தோல் சீவிட்டு கட் பண்ண ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ரெண்டு பெரிய கேரட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ண பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க. வெஜிடபிள்ஸ் பாதி அளவுக்கு மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணீர் சேர்த்தா போதும். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில்லையே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி, குடைமிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காகவும் சேர்த்து நான் இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், குடைமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவ்பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாவ் பாஜிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பாவ் பன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பன்னை நடுவில் கட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக கட் பண்ணிடாமல் முக்கால்வாசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பன்னும் ஒன்றாவே ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி 3/4 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னை 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 or 2 minutes இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இது ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்முடைய பாவ் பன்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தூவிக்கலாம். மேலே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லேயே பட்டர் நல்லா மெல்ட் ஆகிரும். நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.